ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொண்டக்கடலை. இது வந்து உங்களுக்கு சாக்லேட் கலரில் இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் கலரில் ப்ரோட்டீன் அவ்வளோவா இல்லை. இதான் நல்ல ப்ரோட்டீன். இதை நல்லா ஊற வச்சு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிவிட்டு தென் வந்து எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு தென் கருவேப்பிலை போட்டு அண்ட் பட்டை மிளகா போட்டு தென் வந்து கொஞ்சம் அப்படி போட்டு நல்லா வதக்கிடுங்க. தென் வதக்கினோன்னே இப்படி வந்துடும். ஸோ நல்லா வந்துடும். ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்கிறது சில்லி, அது வந்து நம்மளோட சோகைத்தன்மையெல்லாம் எடுத்துடும், சோவையாக இருக்கிறதெல்லாம். ஸோ அது மாதிரி கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கடுகு போட்டிருக்குறோம். தென் வந்து கொண்டக்கடலை நல்ல ப்ரோட்டீன், நம்ம வந்து சாப்பிடலாம். நான் இங்கே ஆலிவ் ஆயிலில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயிலில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. தென் வந்து இது சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க இதை. ஸோ ரொம்ப சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் தான் சாப்பிடணும். இது வாயு உள்ளவங்க இதை சாப்பிடாதீங்க. கேஸ்ட்ரிக் பீப்புள் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா கேஸ்ட்ரிக் உள்ளவங்களுக்கு இது வந்து பிக் ப்ராப்ளமாக போயிடும். ஸோ அதனால் கொண்டக்கடலை எல்லாருனாலையும் சாப்பிட முடியாது. ஸோ இது கொஞ்சமாக தான் சாப்பிடணும், நிறைய சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிடணும். இது மாவு சத்து. இந்த கறிலீப்பு வந்து நமக்கு ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே இது குட் மெடிசன் தான். நீங்கள் வந்து வீக்லி 1 டைம் சாப்பிடுங்க. நல்லது உடம்புக்கு. நல்ல மோர் ப்ரோட்டீன் எல்லாமே.